ம். அக்கா, நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க ஆரி ப்ளவுஸு, நான் தைச்சேன். ஆனால் இந்த கை உள்ள இடத்துல மட்டும் ஆம்கோல்கிட்ட சுருக்கமாக வருது நான் தைக்கும்போது. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆம்கோல்ட்டு சுருக்கம் வருதா? இதாக இருக்கா? ஃப்ரண்ட் சைடு ஆம்கோல் சுருக்கமாக வருது. ஃபுல்லாகவே உங்களுக்கு சுருக்கம் தான் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது பாருங்க, கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு அடிச்சிருக்கீங்களா? அடித்ததுக்கப்புறம் இந்த ஓரத்தில் உள்ள இது துணியை வந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? சொன்னானா இல்லையா? சொல்லியிருக்கேனே. லைனிங்கை விட்டு பாக்கி இருக்கிற துணியை கட் பண்ணணும். தைச்சதுக்கப்புறம் லைனிங்கை தான் அளவு கரெக்டான அளவு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த ப்ளவுஸ் துணியில் உள்ள அந்த துணியை வந்து கட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கட் பண்ணாமல் கையை வச்சா எப்படி கரெக்டாக வரும்? அதனால தான் சுருக்கமாக இருக்குது. அதனால தான் சுருக்கம் வருது. ரெண்டாவது கை வந்து அளவு பார்த்து நீங்கள் வந்து ஆம்கோல்லாம் கரைக்கணும். அதுவும் கரைக்கலை. ஓகேவா? ரெண்டு நம்ம சமமாக வச்சு ஆம்கோல் அளவு பார்ப்போமா? இது ஷோல்டர் அளவு கரெக்டான அளவு. இதுதான் தையலுக்கான அளவு. இது கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். இது கரெக்டான அளவு. இப்போ வந்து இந்த ஆம்கோல் வந்து நம்ம கரைக்கணும். நீங்கள் வந்து அந்த லைனிங் துணியவும் கட் பண்ணலை, இதையும் கரைக்கலை. அப்புறம் எப்படி கை சுருக்கம் இல்லாமல்? அக்கா, கை சுருக்கம் வருதுன்னு சொன்னேன், அதை சரி பண்ணி தைச்சி தரீங்களா? எப்படிலாம் கையை இப்படி வச்சுக்கோமா? இது வந்து ப்ளவுஸ் உள்ளது. இது இந்த சைடு வந்து இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஃப்ரண்டில் வந்து குடஞ்சிருக்கும், பேக்கில் வந்து நேராக இருக்குமா? இதை வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் இந்த சென்டரை வைக்கிறோம். இஷ்டமா? அதே மாதிரி இந்த சைடு அது ஓரம் பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ சுருக்கம் வராது.